பரோட்டா வீசுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது மலபார் பரோட்டாக்கு இந்த மாதிரி சுற்றிடுவோம். இதனால் சுற்றுறதுனால என்ன ஆகும்னா நல்லா லேயர் நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம மதுரை பன் பரோட்டாக்கு வீசுகிறோம். மதுரை பன் பரோட்டாக்கு மெயின் நல்லா ஏர் பிடிச்சி ஆயில் ஃப்ரை தான். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் லாக் பண்ணிவிட்டு பண்ணணும். இது பன்னு மாதிரி இருக்கிறனால அது பன் பரோட்டான்னு பேர். ஆயில் ஃப்ரை பண்ணுறோம், பன்னு மாதிரி இருக்கணும். இப்போ பண்ணுறது நம்ம சிலோன் பரோட்டா பண்ணுவோம். சிலோன் பரோட்டா எப்படி போடுறாங்கன்றத பார்த்துருவோம். இப்போது நல்லா ரவுண்டாக பெருசாக வீசிக்கிறோம். வீசிட்டு இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆம்லெட் அடித்து சென்டரில் ஊற்றிட்டு இப்போ இந்த 2 கையை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருவோம். 2 பக்கம் ஃபாயில் பண்ணோம்னா சிலோன் பரோட்டா. இது இல்லை சும்மா இதை இப்படியே தட்டி போட்டோம்னா பீச் பரோட்டா. இதை அப்படியே தட்டி போட்டுருவாங்க. பீச் பரோட்டா, பாக்ஸ் பரோட்டா இந்த மாதிரி. அடுத்து நம்ம ஏர் பரோட்டா, பலூன் பரோட்டா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஏர் பிடிக்கணும். இப்போது நம்ம ஏர் பரோட்டாக்கு கொஞ்சம் ஏர் லாக் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்து நம்ம பேக்கெட் பரோட்டா பார்க்குறோம் பார்த்தீங்களா. நம்ம அந்த ஃப்ரோஷன் பரோட்டா பேக் பண்ணி வருது பார்த்தீங்களா, அது லேயர் இருக்கிற மாதிரி. அதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரோஷனில் ஏர் பரோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே மிஷின் ஸ்டஃப் போயிடும். உங்களுக்கு நல்லா லேயராக வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நன்றி.